ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்குதுன்னா எர்த்துக்கு ஒரு பேர் இருக்குது, சர்வ காம குஹாமகி. சர்வ காம குஹாமகி, எல்லா விதமான பொருட்களும் பூமியிலேருந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா மழை மூலமாக தான் கிடைக்கும். மழை துளி திடீர்னு வந்து ஒரு யானை மேலே விழுந்ததுன்னா, அந்த டயத்தில் விழுந்ததுன்னா கரெக்டாக அதில் வந்து அந்த யானை என்ன வரும், ஜுவல் வரும். கரெக்டு. அதே மாதிரி நாகத்து மேலே விழுந்தாலும் ஜுவல் வரும். அதே மாதிரி கடலில் வந்து அந்த அதில் முத்து மேலே விழுந்தாலுமே சிப்பியில் விழுந்தாலும் அது முத்து இது மாதிரி விழும்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாமே மழையினால தான் வருது. அப்போ மழை எதனால் வருது பார்த்திங்கன்னா யஜ்யம். அதனால் சங்கீத யஜ்யம் தான் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக சங்கீத யஜ்யம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருத்தரை நம்ம வரவேற்கிறதுக்கும் ஹரே கிருஷ்ண இயக்கம் தான், ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். ஒருத்தர் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி அவரை வழி அனுப்பி வைக்கிறது மேலே சார் ஒருத்தருக்கு அதையும் ஹரே கிருஷ்ணா தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் நம்மளது. அதனால் நம்ம எப்போயுமே ஹரே கிருஷ்ணா அன்றைக்கி நேரத்தில் மகாராஜ் சொன்னார் இல்லையா, ஹரே கிருஷ்ணா எவ்வளோக்குள்ள அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லதுன்னு. ஓகே, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது, நீங்கள் ஹரே கிருஷ்ணா அதிகமாக சொல்லுங்கள் மகாராஜ். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் எவ்வளோக்குள்ள சொல்கிறோமோ அதில் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், ரொம்ப ஆஸ்பீசியஸ், ரொம்ப ரேர் பக்தி சேவை இல்லையா, ரொம்ப ரொம்ப ரேர். நினைக்கிற மாதிரி இது கிடையாது, லேஸு கிடையாது, எளிமை மாதிரி கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும், மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ ஆனந்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பௌதிகத்தை ஆனந்த விட இந்த பிரம்மானந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, கலக்கிறது. மாயாவதிலாம் சொல்லுவாங்கள்ல, கலக்கிறது, ஒன்றரை கலக்கிறது. ஓகே, மாயாவாதி வர்ஷிப் பண்ணுவாங்க, 5 கடல் வர்ஷிப் பண்ணுவாங்க, 5 தெய்வங்களை வர்ஷிப் பண்ணுவாங்க. விஷ்ணு, சிவன், பார்வதி, சூரியன், பிரம்மா, விநாயகர் ஒருவர். பிரம்மா சில பேர் வர்ஷிப் பண்ணுவாங்க, விநாயகர் ஒருவர். அது அந்த 5ல் அந்த 6 பேரில் 5 மாறி மாறி வரும். விஷ்ணு இருப்பாங்க டைம். ஓகே, ஸோ ஆனால் அவங்க வர்ஷிப் பண்ணுற விஷ்ணு வந்து இது கிடையாது, பெனிஃபிட்ஸ் கிடையாது, அது கர்மா தாண்டிலாம் வரும். அது வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுறோம்ல விஷ்ணுவை, அந்த மாதிரி கிடையாது. பக்தர்கள் வர்ஷிப் பண்ணுறது வேறு. திருப்பதியிலே போகிறீங்கன்னா எல்லாருக்கும் சேம் பெனிஃபிட் கிடையாது. திருப்பதியில் வந்து அந்த உண்டியலில் போட்டு அந்த கர்மி மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேறு பெனிஃபிட், இந்த பெனிஃபிட் கிடையாது. விஷ்ணு கும்புற பெனிஃபிட் கிடையாது அவங்களுக்கு. பக்தர்கள் ₹1 போட்டாலுமே அது கிருஷ்ணா வந்து ஏற்றுப்பாராம். அந்த ₹1 எங்கேன்னு சொல்லி ஏற்றுப்பாராம். கர்மி பிஸ்னஸ் மைண்ட் போகிறாங்கல்ல, இவ்வளோ போட்டால் அவ்வளோ கிடைக்குதுன்னா அது அவங்களுக்கு அந்த கர்மி தான். அதனால் அதே மாதிரி மாயாவதிஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க விஷ்ணு வழிபடுறது வந்து இம்பர்சனலாக வழிபடுறாங்க, உருவம் கிடையாதுன்னு சொல்லி வழிபடுறாங்க. விஷ்ணுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லி வழிபடுறாங்க. அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ஹை. எதை பொறுத்தவரை பௌதிகத்தை பொறுத்தவரை ஹை. ஓகே, ஆனால் வைஷ்ணவர்களுக்கு எப்படின்னா அது நரகன்றோம். அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த பிரம்மானந்தால் வந்து அதை லைக்குன்னு சொல்லி தான் நிறைய யோகிகள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆஸ்டெரிட்டி பண்ணுறாங்க, தபஸ்யா பண்ணுறாங்க. அந்த ஹாப்பினஸ் அவ்வளோ கிடைக்கிது அவங்களுக்கு இந்த பிரம்மானந்தால். ஓகே, ஒரு அம்மா வயிற்றுலேருந்து குழந்தை வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி வயிற்றுக்குள்ளே போகிறேன்னா அம்மாவால் முடியுமா? ஆனால் கிருஷ்ணனால் முடியும். அந்த இதில் வந்து திருப்பி 2.5 கலக்க வந்து கிருஷ்ணன் வாய்ப்பளிக்கிறார், இது கிருஷ்ணாவால் முடியும். ஓகே, அதுதான் அந்த பிரம்மானந்தம். ஆனால் அது கிருஷ்ணா விரும்பலை. வைஷ்ணவாச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, கைவல்யம் நரகாயதே, நரகத்துக்கு சமம்னு சொல்லி வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாயாவதி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மாயா தான் கிருஷ்ணாவோட பெருசு. கிருஷ்ணர் இங்கே வரும்போது அவர் ஒரு உடலை வந்து சத்துவ குணத்தில் எடுத்துகிட்டு வராது, அதனால் மாயை தான் பெருசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு ஃபிலாசபி. அவங்களும் சேமாக பேசுகிற மாதிரி இது. நமக்கு வந்து நம்ம ரஜோகுணத்தில் எடுத்தனால மனுஷனாக இருக்கும், நம்ம தமோகுணத்தில் அவங்களும் இதாக இருப்பார், செடி கொடி இதுமாரி ஜடங்களாக இருக்கும், இதெல்லாம் தமோகுணம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி அவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நம்ம ஃபிலாசபி அது கிடையாது, வைஷ்ணவ ஃபிலாசபி. ஆனால் அவங்க வந்து ஃபிலாசபி நிறைய ஓட்டம் இருக்கும், அதெல்லாம் வைஷ்ணவன் சுட்டி காட்டும் போது அவங்களால அதை எதிர்த்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரம்மானந்தம், அந்த ஆனந்தம் ரொம்ப ரொம்ப பெரியதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை வைஷ்ணவாச்சாரியர்கள் இதில் அந்த பக்தி ரசாமி செஞ்சபடி என்ன சொல்கிறோன்னா, ஒரு மாட்டுடைய குழம்பு கால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சகதியில் வச்சதுன்னா அது எவ்வளோ தண்ணி இருக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான் ஹாப்பினஸ். நம்ம பக்தியில் வந்து கடல் அளவு இருக்கும் ஹாப்பினஸ். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மாயாவதிஸ்லாம் ரொம்ப உயரத்துக்கு போகிற மாதிரி தெரியும்.
அவன் நிறைய ஃபிலாசபிலாம் பேசுவாங்க, எப்பயுமே புரியாத மாதிரி தான் பேசுவாங்க. ஜெகலதி பாஷா பிரபாவுடைய இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யாருனாலும் பிரபாவுடைய லெக்சரை ஃபாலோ பண்ண முடியும். மெதுவாக நிறுத்தி அழகா எல்லோரும் ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவார், ஹோல் ஃபிலாசபியே வந்துடும். ஆனால் மாயாவதி பேசிங்கன்னா கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக கலகுலா எதையாவது பேசுவாங்க, புரியவே செய்யாதவங்க என்ன பேசுனாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் கிடையாது, நிறைய படிப்பாங்க. மெனி டிஷஸ் பிரிங் டிசீஸ். நிறையா உணவு பதார்த்தங்கள் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு வந்து நோய்களை தான் கொடுக்கும். டெய்லி நம்ம ஒரு ஷெட்யூல் படி சாப்பிட்டா சரி, நிறையா அந்த விதவிதமாக பலகாரம்லாம் பண்ணி எப்போவே சாப்பிட்டோன்னா இட் வில் பிரிங் டிசீஸ். அதனால் இவங்க நிறைய லிட்ரேச்சர் படிக்கிறது வந்து இவங்களுக்கு பகவானை பற்றி தெரிஞ்சிக்க முடியலை அவங்களால். ஓகே, இவங்களுக்கு குழப்பம் தான் வந்துச்சு. அதனால் மாயாவதி ஜெனரலாக பார்த்திங்கன்னா நிறையா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிராமரில் எல்லாம் இலக்கணம் எல்லாமே தெரியும், கரெக்டாக எல்லாம் பிடிச்சி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வைஷ்ணவருக்கு அந்த மாதிரிலாம் அவர் இது பண்ண மாட்டார். ப்ரொனன்சியேஷன் முக்கியத்துவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து என்னது, பக்தி தான் மெயின். பக்தியை பிடிச்சி போயிட்டே இருப்பார். ஓகே, அதனால் மாயாவதி பார்த்திங்கன்னா நிறைய படித்த மாதிரி தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவார், கடைசியில் காக்காய்க்கு எங்கே இருக்கும் கண்ணு, குப்பையில் தான் இருக்கும். எப்படிதான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் திறக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், ஏன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது, சேவைன்ற மனப்பான்மையே கிடையாது. சேவைன்னு என்ன சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் பணக்காரன் சிரிப்பில் இறைவனை பார்க்க முடியாதா? மிடில் மேன் சிரிப்பில் இறைவன் கிடையாதா? அது ஏன் ஏழையின் தரித்திர நாராயணன் சொல்கிற? நாராயணுக்கு சேவை பண்ணால் கோடிக்கணக்கான லட்சுமியை வெயிட் பண்ணுறாங்க. ஒரு லட்சுமியோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கே பிரம்மாலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ கோடிக்கணக்கான லட்சுமி நாராயண் வெயிட் பண்ணணும், அப்படி தரித்திரனாக இருக்க முடியும். இதெல்லாம் மாயாவதி கிரியேட் பண்ண ஒரு வேர்ட்ஸ். தரித்திர நாராயண், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டி, இதெல்லாம் அவங்க வந்து இந்தியாவுக்கு எடுத்ததே அவங்க தான். ஓகே, விழித்தெழு இதெல்லாம் பயங்கர மசாலாலாம் பேசி நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிரிட்டிஷ்காரன் வெல்ல முடியும். ஸ்ட்ராங்காக இருக்கணும் மாமிஸ் சாப்பிடு, இதெல்லாம் தவறான கருத்து. பஞ்சாப் சண்டிகாரில் பார்த்தீங்கன்னா உயரமாக இருப்பாங்க, அவங்க நான்வெஜ்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பயங்கர திடாத்தமாக இருப்பாங்க. அப்படி பாலை 1 லிட்டர் பாலை குடிச்சிடுவாங்க. எப்படி திடாத்தமாக இருக்காங்க? நீங்கள் என்ன பலம்னால என்னென்னா ஆன்மீகத்தில் பலராம குறிக்குது, ஆன்மீக சக்தியை குறிக்குது. இதை அந்த மாயாவதி சன்னியாசி தப்பாக சொல்லி பலம்னா பௌதிக பலத்தை சொல்லி பலசாலியாக இருக்கணும், அப்போ தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் சொல்லி பிரபுபாதர் போட்டு கிழிக்கிறார். தவறு, அப்படி சொன்னது அது பலனாலே ஆன்மீக பலம், பௌதிக பலமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த உடல் ஆல்ரெடி செத்து போன உடல். இப்போ என்ன கிடைக்கிது உணவு யோசிப்பாரு, எல்லாம் உரம் போட்ட உணவு தான் கிடைக்குது. இதில் எப்படி இங்கே பலசாலி ஆக முடியும்? அப்போ இருந்தாங்கன்னா ஜடகாத்தம் வந்தாங்கன்னா அவங்க முன்னோர்கள்லாம் பயங்கரமான நல்ல உணவு. இப்போ எல்லாம் வெள்ளை தான் வருது, வெள்ளை அரிசி எல்லாம் பாலிஷ் பண்ணி தான் வருது. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் பலசாலி ஆக முடியாது. ஓகே, அதனால் கலியுகத்தில் வந்து சங்கீத் வைக்கணும். அதனால் பக்தி சேவையில் உள்ள ஹாப்பினஸ் வந்து இந்த பிரம்மாண்டத்தில் கிடையவே கிடையாது. ஓகே, அப்புறம் பக்தி சேவை என்ன பண்ணலாம், கிருஷ்ணரையே அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, கிருஷ்ணரையே என்ன பண்ணுது, கவருது. கிருஷ்ணருக்கு பேர் என்ன, மதன மோகனா. அந்த மதன் அப்படின்னா குப்பி, மன்மதன் சொல்லுவாங்க இல்லையா, ரத்தி மன்மதன். அந்த மன்மதனையே அட்ராக்ட் பண்ணுவார் கிருஷ்ணர், அவ்வளோ அழகானவர். மதன் வந்தால் அம்பக்கில் போட்டுருவார். கிருஷ்ணன் இவ்வளோ அழகாக இருக்காரு, அவர் மயங்கிடுவார். அதான் மதன மோகனா, மதனையே மோகனம் பண்ணவருக்கு. ஆனால் ராதாராணிக்கு என்ன பேர்னா மதன மோகன மோகினி. கிருஷ்ணரே ராதாராணி பார்த்தோன்னா அப்படி ஆடுவார், அந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கார். கொடைனா இதை கோவர்தன மலையை பிடிச்சிட்டு இருக்கிறார். ஓகே, அவர் எப்படி பிடிச்சிருக்கார், சாகசம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. இப்போ எங்கே எல்லாரையும் பார்த்தார், ராதாராணி எங்கே பார்க்கலையே அப்படின்னு பார்க்குறாரு. ஓகே, ஏன் அவர் சாகசம் பண்ணுறார் இல்லையா, அப்போ ராதாராணி இங்கே இருக்கணும்ல, கோபீஸ்லாம் இருக்கா, ராதாராணி இல்லையான்னு சொல்லிட்டு ராதாராணி லேசாக பார்த்தோன்னே அவருக்கு இந்த பரவசத்தில் கை ஆடுது, மலை ஆடுது. ஆனால் அந்த ராதாராணி வந்து கிருஷ்ணரையே அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கும். ராதாராணி நம்ம இது கிடையாது, தேவி பிரகிருதி. இது பகவத்கீதையில் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, ராதாராணி பற்றி ஒரு ஸ்லோகம் வருது. அதான் கரெக்டு. ஆமாம், கரெக்டு. மகாத்மானசு மாம் பார்த்தா தேவி பிரகிருதி மாசிதான். தேவி பிரகிருதி வந்து ராதாராணி குறிக்குது. அந்த மகாத்மாங்கிறது பக்தரை குறிக்குது. ஸோ அந்த மகாத்மா யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ராதாராணியை சார்ந்து இருக்கிறாங்க பக்திக்கு. அதான் ராதாராணி ஒருத்தர் பக்தரை பார்த்து இவர் மகாபாதவர் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் உடனே அக்செப்ட் பண்ணிப்பார்.
அந்த கௌடிய மடமே வந்து ராதாராணி பேஸ் பண்ணி தான். ஓகே, கிருஷ்ணா நம்ம மெயின் கிடையாது, ராதாராணி தான். ராதாராணி வந்து கவுண்ட் பண்ணணும் நம்மள. ஓகே 1 2 3 4 நானும் இருக்கேன் அந்த லைனில், பக்தனை கவுண்ட் பண்ணிட்டாங்களா, இப்படி தான் நம்ம மூடு இருக்கணும். கோஸ்வாமியோட மூடு அப்படி தான் இருக்குது. கிருஷ்ணர் பிரிஞ்சே இருக்கிற மூடு தான் நம்ம மூடு. ஏன்னா கிளாஸ் வந்து 4 கிளாஸ் வந்தோடனே எனக்கு கிருஷ்ணர் கண்ணில் பெருமாள் பாதம் தெரியுது, கிருஷ்ணர் கண்ணில் தெரியுதாருப்பா, இப்படி தூங்கும் போதெல்லாம் கண்ணில் தெரியுதாரு, இது நம்ம மூடே கிடையாது. சைத்தன்ய அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரை காணோம்னு சொல்லி நேற்று கூட மகாராஜ் சொல்லுவோம் சொன்னார், வி ஆர் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா இன் செப்பரேஷன். நீங்கள் எவனிச்சிங்களா தெரியல சொன்னார், நம்ம பிரிந்து இருக்கிற அந்த மூடு தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, கிருஷ்ணரை பார்க்க முடியலன்னு சொல்லி ஹி வில் க்ரை. அந்த க்ரையில் என்ன பண்ணுவார், அவர் மீட் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் அவருக்கு வரும். ஸோ இது எப்படி என்ன பாவம்னா ராதாவுடைய பாவத்தை எடுத்துருக்கிறார். ஓகே, அதனால் நம்ம வந்து ராதாராணி கிருஷ்ணரே அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த பக்தி வந்து கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ணும். இந்த பக்தியோட எம்பாடிமெண்ட் யாருன்னா ராதாராணி. ஓகே, அதனால் ஒரு பக்தர் ஆகணும்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த ராதாராணிக்கு தஞ்சம் தான் நம்ம பக்தர் ஆக முடியும். ஓகே, ராதாராணியில் வயலில் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார், கோபீஸ். அந்த கோபீஸ் கீழே மஞ்சரி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி லைனில் வந்தவங்க தான் ஆச்சாரியர். இந்த ஆச்சாரியெல்லாம் ஒரு மஞ்சரி அந்த மாதிரிங்களும் சேவை பண்ணக்கூடியவங்க, இல்லை மஞ்சரியாகவே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து பக்தி வந்து கிருஷ்ணரையே அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதனால் கிருஷ்ணர் எல்லாருக்கும் பக்தி கொடுக்க மாட்டார். ஏன்னா ஒரு பக்தரும் இன்னொரு பக்தரை பற்றி பெருமையாக சொல்வார். பிரகலாத மகாராஜா எவ்வளோ பெரிய பக்தர்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜ் சொல்கிறார். இவ்வளோ பெரிய பக்தர் பிரகலாத மகாராஜா, அவர் வந்து தூண்லேயே நரசிம்மரை பார்த்தாரு, அவர் தான் சிறந்த பக்தர். நாரத முனி என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் உலகத்திலே ரொம்ப ஃபார்ச்சுனேட்டு. ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணன் எப்படி இருக்கிறாரு, சேவை பண்ணுறாரு, நண்பனாக இருக்காரு, தூதுவனாக இருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அப்புறம் பிரதராக ஆக்ட் பண்ணுறாரு, உங்கள் முன்னாலே தெரிகிறாரு. நிறைய பேர் கிருஷ்ணர் கடவுளே தெரிய மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே நாலேஜ் கொடுத்து உங்க கூட இருக்கார் இல்லையா. யூ ஆர் த ஃபோர் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் இஸ் அட்ராக்டட் பை பக்தி. நகுலன், சகாதேவன், அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டா எல்லாருமே பக்தியில் ரொம்ப சிறந்திருப்பாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டயத்தில் நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டயத்தில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த ராஜசூயங்க வரும்போதெல்லாம் இவருக்கு நகுலனுக்கும் சகாதேவன் கோவம் வந்துடும். சகாதேவன் நகுலனத்தில் 2 பேர் இல்லை. அவர் என்ன சொல்லுவார்னா, யார் இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி யார் தப்பாக பேசுனீங்கன்னா அவங்களுடைய தலையை என் காலில் போட்டு மிதிச்சிருவேன்னு சொல்லி அந்த இது அப்படி சொல்லுவார் சகாதேவன். இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் கிருஷ்ணரை பற்றி தப்பாக பேசினாலும். பீமனுக்கு ரொம்ப கோவம் வரும், ஆங்கரில் அப்படியே என்ன பண்ணுறதில்ல, கண்ணெலாம் ரெண்டாயிடும் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லி ரெடியாக அடிக்கிறதுக்கு. ஆனால் அவன் தடுத்துடுவாங்க. அதனால் இந்த பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பக்தர்கள் பாண்டவர்கள். அதே மாதிரி அர்ஜுனனும் அதே மாதிரி தான். கிருஷ்ணரை ஃப்ரெண்டு நினைப்பார், கேசவா அப்படிலாம் சொல்வார் இல்லையா. ஃப்ரெண்டாக நினச்சி எப்பயுமே நினச்சேன். அந்த யூனிவர்சல் ஃபார்ம் காட்டினோடனே அர்ஜுனன் வந்து பார்ப்பார், நீங்கள் யார் அதுதான் சொல்லுவார் கிருஷ்ணன், நிறையா சொல்வார்ல. ஸோ அர்ஜுனனும் அது மாதிரி தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிருஷ்ணனுக்கு. ஸோ அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் ஒருத்தர் பக்தி சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணன் என்ன ஆயிடாரு, ஃப்ரெண்ட் ஆயிடும், அட்ராக்ட் ஆகிறார். ஓகே, அதனால் நம்ம வந்து பக்தி சேவை, ஹரே கிருஷ்ணா வரும், பக்தி சேவை நான் வச்சுக்கோம். ஓகே, இது பண்ணுறது மெயின்கிறத நம்ம நான் வச்சுக்கோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம் நம்ம.